தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லிட்ரு எரிவாயு விலை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை. கொழும்பில் இருந்து வரவழைக்கப்பட்ட சுழியோடிகள் பல மணி நேரத்தின் பின்னர் மாணவனின் சடலம் மீட்பு. சிறையிலும் தனது கைவரிசையை காட்டிய வித்யா கொலை தண்டனை கைதி. மட்டக்களப்பில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 11 பேர் கைது. வவுனியாவில் கடும் மழை வெள்ளத்தில் மூழ்கிய நெடுங்கேணி வைத்தியசாலை. திருகோணமலையில் தொடரூந்தில் மோதி பலியான ராணுவ வீரர். போராட்டத்தில் குதிக்கவுள்ள எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள். எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்வு, ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் விடுத்துள்ள கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். ஏப்ரல் மாதத்துக்கான லிட்ரு சமையல் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளது. நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று மாலை நடைபெறவுள்ள கலந்துரையாடலின் பின்னர் விலை திருத்தம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று லிட்ரு நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான எரிவாயு கையிருப்பில் உள்ளதாகவும் 30,000 மெட்ரிக் டன் எரிவாயு மாலைத்தீவில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே லிட்ரு எரிவாயு கையிருப்பு தொடர்பில் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டிய அவசியமில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எரிவாயு அடங்கிய மேலும் 2 கப்பல்கள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் லிட்ரு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். மத்திய சபரகமுவ, ஊவா, தென் மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் அம்பாறை மாவட்டத்திற்கும் பலத்த மின்னல் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பில் மேலும் மேற்கூறிய பகுதிகளில் சில இடங்களில் இன்று மாலை 2 மணிக்கு பின் இடியுடன் கூடிய பலத்த மின்னல் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இருப்பதாகவும் முன்னர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னலினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. கெசல்கமு ஓயாவில் நீராட சென்ற பாடசாலை மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த நிலையில் கடற்படை சுழியோடிகளின் உதவியுடன் இன்று பிற்பகல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக நோர்வூட் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பண்டாரு ராஜநாயக்க தெரிவித்துள்ளார். நண்பர்களுடன் பிற்பகல் இணைந்து நோர்வூட் கெசல்கமு ஓயாவின் நீராடி கொண்டிருந்த போதே தவறி விழுந்து காணாமல் போயிருந்தார். இதன்படி கொழும்பு துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள இலங்கை கடற்படையின் ரங்கள முகாம் கடற்படை சுழியோடிகளின் உதவியுடன் ஞாயிற்றுக்கிழமை இன்று தேடிய நிலையில் பிற்பகல் சடலம் 1 மணியளவில் சடலமாக மீட்கப்பட்டனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக டிக்கோயா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பொங்கடதீவு மாணவி வித்யா சிவலோகநாதனை பாலியல் அத்துமீறலுக்குட்படுத்தி கொலை செய்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியொருவர் பல்லேகல தும்பரை சிறைச்சாலையில் பெண் மருத்துவர் ஒருவரை அத்துமீறலுக்குட்படுத்த முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கைதிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர் சிறைக்கு சென்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைதியை பரிசோதித்துக் கொண்டிருந்த மருத்துவரை கைதி அத்துமீறலுக்கு உட்படுத்த முயன்றதாகவும் மருத்துவமனை பணியாளர்களும் சிறை காவலர்களும் தலையிட்டு அவரை காப்பாற்றியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து பல்லேகல காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மட்டக்களப்பில் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 11 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெள்ளாவளி காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திக்கோடை ஆனந்த பிள்ளையார் ஆலய பகுதியில் உள்ள வீடு ஒன்றை இன்று அதிகாலை 5 மணியளவில் காவல்துறையினர் முற்றுகையிட்டுள்ளனர். இதன்போது புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த 2 பெண்கள் உட்பட 11 பேரை கைது செய்தனர். புத்தளம், அட்டாளைச்சேனை, கல்கமுவ, பெரிய போரதீவு, பெரிய நீலாவணி, பொல்காவளை, திக்கோடை பிரதேசங்களைச் சேர்ந்த 11 சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து
ஸ்கேனர் இயந்திரம் மற்றும் வேன் ஒன்றையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா வடக்கு நெடுங்கணி பகுதியில் பெய்த கடும் மழை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நெடுங்கணி ஒழுமடு கிராம சேவகர் பிரிவில் 3 மற்றும் 4ஆம் திகதிகளில் பெய்த கடும் மழை காரணமாக விவசாய செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் புகையிலை செய்கை, கத்தரி உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திடீரென பெய்த மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளால் விவசாயிகள் மிகுந்த குழப்பத்தில் உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை கடும் மழையினால் நெடுங்கணி வைத்தியசாலை வளாகத்தில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் தொடர்ந்து விபத்தில் சிக்கி ராணுவ வீரர் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். கந்தலாய் வெண்ராசன்புர பகுதியில் நேற்று இரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் வெண்ராசன்புர பகுதியைச் சேர்ந்த பாதுகாப்படையில் பணியாற்றி வந்த 40 வயதுடைய ஐயார் அசங்க என்ற நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கந்தலாய் காவல்துறையினர் தெரிவித்தனர். நேற்றிரவு குறித்த நபர் தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த போது திருகோணமலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடர்ந்துடன் மோதி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கந்தலாய் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தலாய் குற்றப்புலனாய்வு துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூடத்தாபனத்திற்கு முன்பாக அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் குறித்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர். இந்த நிலையில் நாளை காலை 9:30 மணி முதல் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இது குறித்து எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இதில் தற்போது நடைமுறையில் உள்ள ஒற்றை இரட்டை எரிபொருள் விநியோக முறையினால் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பாரிய சிரமங்களே இந்த போராட்டத்திற்கு முதன்மையான காரணம் என்று சேர்கேஎஸ் குழு உறுப்பினர் டி.வி. சாந்த சில்வா தெரிவித்துள்ளார். தற்போது இந்த நடைமுறை எரிபொருள் நிலைய நடத்துனர்களுக்கும் ஊழியர்களுக்கும் சொல்லொன்னா அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு எரிபொருள் விலை சூத்திரத்தின் கீழ் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் பிற நிறுவனங்களுக்கு 6% செயல்பாட்டு லாப வரம்பு கிடைப்பதாகவும் எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கு முன்னதாக 3% கமிஷன் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் புதிய நிர்வாகத்தால் இந்த கமிஷன் தற்போது குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கூடுதலாக முன்பதிவு செய்யப்பட்ட டீசல் மற்றும் பெட்ரோல் விநியோகத்தில் ஏற்படும் தொடர்ச்சியான தாமதங்கள் மற்றும் விநியோகத்தின் நிலவும் முறையீட்டு தன்மைகள் காரணமாக எரிபொருள் நிலையங்களை சீராக நடத்துவது சவாலாக மாறியுள்ளதாக சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த போராட்டத்தின் விளைவாக எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் இது நுகர்வோர் மத்தியிலும் கவனத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் அதிக லாபம் ஈட்டும் எரிசக்தி நிறுவனங்களுக்கு கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் 5 முக்கிய நாடுகளின் நிதி அமைச்சர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், போர்த்துகல் மற்றும் ஆஸ்திரியா ஆகிய நாடுகளின் நிதியமைச்சர்கள் இணைந்து ஐரோப்பிய ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் போரினால் விளையும் லாபத்தை பயன்படுத்துபவர்கள் பொதுமக்களின் சுமையை குறைக்க தங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பில் ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய தாக்குதலுக்கு பிறகு ஐரோப்பிய எரிவாயு விலைகள் 70% மேலாக உயர்ந்துள்ளதால் இது 2022 ரஷ்யா உக்ரைன் போரின் போது ஏற்பட்டதை போன்றதொரு எரிசக்தி நெருக்கடி ஐரோப்பாவில் உருவாக்கியுள்ளது. அது மட்டுமன்றி ஆசிய நாடுகளிலும் எரிவாயு பிரச்சினை அதிகரித்துள்ளது. எரிபொருள் பிரச்சினை இலங்கை, இந்தியாவிலும் அதிக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக சர்வதேச ரீதியில் இலங்கையில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.